ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கலையின் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் கோலா உருண்டைங்க. இது குக் வித் கோமாளியில் சந்தோஷ் சார் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மட்டன் கோலா உருண்டை மாதிரியே நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னே கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு ஃப்ரையிங் பேனில் மாற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கோலா உருண்டைக்கு டைரெக்டாக போட்டு செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம ஆஃப் குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஓவராக இருக்க தண்ணியெல்லாம் வற்றி போயிருங்க. அதனால் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 3-4 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது எதுக்காக போடுறோன்னா, இந்த கோலா உருண்டைக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுக்காக, அதை நல்லா உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பொட்டுக்கலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம அந்த கோலா உருண்டைக்கு மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சிக்கலாங்க. இதுக்கு ஒரு 2 சில்லு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இந்த மசாலா ஐட்டமும் போட்டுக்கலாங்க. அதோட ஒரு ஸ்பூன் சோம்பும், ஒரு ஸ்பூன் கசகசா, சின்ன வரமிளகா காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ஆட் பண்ணியிருக்கீங்க. பச்சை மிளகா சேர்த்தோன்னா கலர் மாறி போயிடும். அதனால் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு இஞ்சி, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு. அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு இப்போ தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ அரிசி மாவு சேர்த்தோன்னா நல்லா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணோன்னா நமக்கு போண்டா மாதிரி ஆகி போயிடும். அதனால் கடலை மாவு போடாமல் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாங்க. அதோட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இது மாதிரி நல்லா டைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. எல்லாமே நல்லா ஒரே சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈவனாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு ஃப்ரையிங் பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதில் நம்ம எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம கண்டிப்பாக பசங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக ஜூஸாகவும் பொரியல் மாதிரியும் தான் செய்வோம். இது மாதிரி கோலா உருண்டை மாதிரி செஞ்சோன்னா மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இது ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அல்சர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கண்களுக்கும் ரொம்ப குளிர்ச்சி. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.